ஏசாயா 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. 835வது பக்கத்தில் இருக்கிறது. 835வது பக்கத்தில் இருக்கிறது. அண்ணே வாசிங்க. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். இதுல நான் சொல்ற ஒரு காரியம் என்ன? நீ நிலத்திலே விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். இதுல வசனம் சொல்லுகிறது, நீ விதைக்கிற உன் விதைக்கு மழையை தருவார். அதன் பின்பு என்னது தருவார்? நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தை தருவார். என்னடா சம்பந்தம் இல்லாம ஒரு வசனத்தை சொல்றான்னு நினைக்கிறீங்களா? சம்பந்தம் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு அல்லது நம்மை தாக்கத்தை ஏற்படுத்துகிறவராக கர்த்தர் இந்த உபவாச நாட்களில் மாற்ற வேண்டுமானால் வசனம் சொல்கிறது, நிலத்திலே நீ விதைக்கும் உன் விதைக்கு மழையை தருவார். மழையை தந்தால் அந்த விதை என்ன செய்யும்? முளைக்கும். முளைத்தால் என்னதை தரும்? பலனை தரும். இந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஒரு வேளை நம்ம செய்கிறோம், கர்த்தர் 2 வேளை நமக்கு செய்ய போகிறார். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விதைக்கிறாய், நான் மழையை தருவேன், அதன் பின்பு அது முளைக்கும், அதனுடைய பலனையும் நான் தருவேன் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் உங்களையும் என்னையும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு மகளாக மாற்றணும்னா இன்னைக்கு நாம ஒரு காரியம் செய்யணும், விதைக்கணும். அல்லேலூயா. விதைக்கணும். எதை விதைக்கணும்? இந்த வசனம் சொல்கிறது, நீ இப்பதான வசனத்தை சொன்னேன், நீ அப்படி இல்ல. வசனம் என்ன சொல்கிறது? நீ நிலத்திலே விதைக்கும் உன் விதை. அல்லேலூயா. நம்மட்ட என்ன இருக்கிறதோ அந்த விதையைத்தான் விதைக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய விதையை எடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, விதைக்க கூடாது. அல்லேலூயா. உன் விதையை நீ விதைக்க வேண்டும். உங்க கையில அல்லது உங்க இருதயத்தில் அல்லது உங்க சிந்தனையில என்ன விதை இருக்கிறதோ அந்த விதையை விதைத்தால் கர்த்தர் மழையை தருவார், நிலத்தின் ஆகாரத்தையும் தருவார். அல்லேலூயா. இப்போ இந்த சின்ன பிள்ளை அவள் ஒன்றை விதைத்தாள். என்ன விதைத்தாள்? அவட்ட இருந்தது. அவளுக்கு தெரிந்த ஒன்று, சமாரியாவிலே எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறான், அவனிடத்தில் போவாரேயானால் நம்முடைய எஜமானுடைய குஷ்டரோகம் நீக்கப்படும். இந்த விதையை இந்த ஸ்திரீ விதைத்தாள். இவட்ட விதைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணமும் கிடையாது, காசும் கிடையாது. ஏன்னா சிறையாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறாள், வீட்டிலே பணிவிடை வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இவள் ஒன்றை விதைத்தாள். எதை விதைத்தாள்? அவளுக்கு தெரிந்த ஒன்றை, அவள் மைண்டில் இருந்த ஒன்றை. என் எஜமா குஷ்டரோகியாய் இருக்கிறான், அங்க போவாரையானால் இவன் குஷ்டரோகம் நீக்கப்படும். விதைத்தாள். அவ்வளவுதான். தன்னிடத்தில் இருக்கிற விதையை, தனக்கு தெரிந்த ஒரு விதையை, தனக்கு தெரிந்த ஒரு காரியத்தை அவள் விதைத்தாள். கர்த்தர் மழையை என்ன செய்தார்? சொல்லுங்க, தந்தார். சமாரியாவுக்கு போனான், தீர்க்கதரிசியை பார்த்தான், யோர்தானிலே போய் ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னாரு. ஸ்நானம் பண்ணினா அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது. இன்றைக்கு நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற விதையை விதைக்க போறீங்க. கர்த்தர் மழையை தரப்போகிறாரு, பலனையும் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி, நான் இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தில் என்னிடத்தில் இருக்கிற விதையை, என்னிடத்தில் இருக்கிறதை, என்னிடத்தில் இருக்கிற எது இருக்கிறதோ அதை, அது சின்னதோ பெருசோ அல்லது அறிவோ தாளந்தோ திறமையோ ஞானமோ அறிவோ அல்லது வேத வசனமோ எதை இருக்கிறதோ அதை நான் விதைக்க போகிறேன். மழையை தருகிறவர் கர்த்தர், ஆகாரத்தின் பலனை தருகிறவர் கர்த்தர்.
அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கிறத என்ன செய்யணும்? விதைக்கணும். எது இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, அப்படிதானே? ஐயோ, என்கிட்ட இருந்தா நான் விதைச்சிருவேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தா நான் ஊழியத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருவேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றது வழக்கம். அல்லது எனக்கு கர்த்தர் வரத்தை தந்தார்னா, அல்லது கர்த்தர் எனக்கு ஆவியின் வரங்களை தந்தார்னா, எனக்கு சுகமளிக்கிற வரத்தை தந்தார்னா, எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை தந்தார்னா நான் அப்படி செய்வேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். இந்த அடிமை பெண்ணா இருக்கிறவள் எனக்கு ஒரு விடுதலை தந்தால், என்னை என் தேசத்துக்கு கூட்டிட்டு போனா, இந்த சாக்கில் அவளும் என்ன செஞ்சிருக்கலாம்? என் நம்மன்னு அப்படித்தானே செய்வோம். எஜமா வரட்டும், நான் எங்க ஊருக்கு கூட்டு போறேன், நான் அந்த தீர்க்கதரிசியை கூட்டு போறேன். இந்த சாக்கில் என்ன செய்யல? அவளும் சிறையா கொண்டு வந்தவ ஊரை போய் பார்க்கலாம். அப்படியா இருந்தா இல்ல, அவர் போவாரையானா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. இருக்கிற ஒன்றை இப்போ இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். எதை விதைக்க போறீங்கன்னு அதைத்தான் செய்திக்குள்ள போறோம். ஒன்று இருக்கிற ஒன்றை விதைக்க போறீங்க, அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. கையெல்லாம் என்கிட்ட உண்மையில இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, எல்லார்ட்ட இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஜூடா வொர்ஷிப் சென்டருக்கு வருகிற அத்தனை பிள்ளைகள்கிட்ட இருக்கிற ஒன்றைத்தான் நான் விதைக்க சொல்ல போறேன். அல்லேலூயா. உங்க மணி பர்ஸை திறந்து அல்ல, அல்லேலூயா, உங்க பணப்பையை திறந்து அல்ல, அது அப்படியே இருக்கட்டும், பூட்டு போட்டு பூட்டிடுங்க, ஒரு ரப்பரை போட்டு கட்டிக்கிடுங்க. அல்லேலூயா. ஒன்றை நான் சொல்ல போகிறேன், அதை விதைக்க போகிறீர்கள். கர்த்தர் மழையை தரப்போகிறார். மழை வந்த பின்பு ஆகாரத்தின் அதன் பலனாகிய ஆகாரத்தையும் கர்த்தர் தருவார். எதை விதைத்தீர்களோ அதற்கான பலனை கர்த்தர் தருவார். அந்த பலன்தான் தாக்கத்தை ஏற்படுத்துகிற நபர் என்கிற ஒரு பட்டம். அல்லேலூயா. தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள் என்கிற ஒரு பெயர் இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இப்பதான் செய்திக்குள்ள போறேன். தாக்கத்தை ஏற்படுத்துறேன்னா புரிஞ்சுக்கிட்டா இல்லையா? கொஞ்சம் பேசுங்களா. காலையில் 5:30 காரை ஓட்டிட்டு மாறி மாறி வந்திருக்கோம், நீங்கள் பேச மாட்டேங்கல. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். நாங்கள்லாம் வரும்போது பார்த்துக்கிட்டு இருப்போம், மேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கும். 50 கிலோமீட்டர் இருக்கிறது எவ்வளோ நேரம் காட்டுது? 4 மணி நேரம் காட்டுது. எங்கள் ஊரில் 50 கிலோமீட்டரை நான் 15 நிமிஷத்தில் போயிடுவேன் எங்கள் காரில். ஆமாம், பாஸ்டர் சிரிக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போனது அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு சரி, கர்த்தர் நல்லவர். ஆனால் இது எவ்வளவு காட்டுது? 4 மணி நேரம். ஆமாம், ஆசையாக வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே தாக்கத்தை ஏற்படுத்துகிற மகனாக மகளாக உங்களையும் மாற்றுவார், என்னையும் மாற்றுவார். அல்லேலூயா. சரி, இந்த நாளில் ஒரு மனுஷனை உங்கள் முன்னால் நிறுத்தி, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மனுஷன், அவன் எதை விதைத்தான், இன்றைக்கு நாம எதை விதைக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். தானியேலின் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். இந்த முதல் நாளில் உங்க முன்னால நான் தானியேலை நிறுத்துகிறேன். அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்படுகிறது, தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தானியேல், நான் ஏற்கனவே ஒரு சிறு பிள்ளையை சொன்னது போல, இந்த தானியேல் இவனும் சிறைப்படுத்தி கொண்டு வரப்பட்டவன், சிறையாக்கப்பட்டு கொண்டு வந்தவன். அப்படிதானே? 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலை அங்கே சிறையாய் கொண்டு வந்திருக்கிறார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகையிட்டு அங்கிருந்து, ஆமா என்ன பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லா கவனிங்க, ராஜ குலத்தார்களிலும் துறை மார்க்கங்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல
ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களாகிய சில வாலிபரை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இவங்க இதுல கொண்டு வந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னால ராஜா சொல்றாரு, நீங்க சிறையாக கொண்டு வந்தவர்கள் அல்லவா அப்படின்னு கேட்கிறார். இப்போ இந்த தானியேல் வந்திருக்கிறான் எருசலேமிலிருந்து. எங்கே? இப்போ பாபிலோனுக்கு. அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று இந்த வசனத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படிதானே? அவங்க அறிவில்லாதவங்க அல்ல, ஒண்ணுக்கும் உதவாதவர்கள் அல்ல, கொஞ்சம் கூட மண்டையில மூளை இல்லாதவர்கள் அல்ல, ஞானம் உள்ளவர்கள், சகலத்திலும் தேறினவர்கள், சிறந்தவர்கள், கல்வியில யாரு? நிபுணர். அப்படிப்பட்டவர்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் எருசலேமை முற்றுகையிட்டு. நல்லா கவனிங்க, ஒரு சிறைப்பட்ட அனுபவத்தில் இப்ப வந்திருக்கிறாங்க. இந்த தானியேல் இப்ப சொன்ன வசனத்தில் பார்க்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிறையாக்கப்பட்டு கொண்டு வந்தவர்கள், சிறைபிடித்து கொண்டு வந்தவர்கள், தங்கள் சொந்த தேசத்திலிருந்து அந்நிய தேசத்திற்கு வந்திருக்கிற இந்த தானியேல் ஒரு பெரிய தாக்கத்தை அந்த தேசத்திலே உண்டாக்குகிறான். அதனால தான் தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமாயிருந்தது. இந்த தானியேல் அவன் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காட்டி தாரேன், ரொம்ப அழகா இருக்கும். 5ஆம் வசனத்தில், 5ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இப்போ ராஜா, அவன் மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மறுமனை ஆட்டிகள் எல்லாரும் எருசலேம்ல இருந்து சிறைபிடித்து வரும்பொழுது அங்கிருந்து கொண்டு வந்த, ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை ஊற்றி அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? பானம் பண்றாங்க. எங்க உள்ளது? எருசலேம்ல உள்ள தேவாலயத்தில் உள்ளது. அதை எல்லாம் அவங்க வாங்கி எல்லாம் பானம் பண்ணின பொழுது, ஆமா, சுவரில் ஒரு வாசகம் எழுதப்படுகிறத யார் பார்க்கிறா? ராஜா பார்க்கிறார். அதை பார்த்த உடனே ராஜாவினுடைய முகம் என்ன செய்தது? வேறுபட்டது, மாறுபட்டது. 2 இடத்துல சொல்லப்படுகிறது, ராஜாவின் முகம் வேறுபடவும் தொடங்கியது என்று சொல்லி பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் ஒரு முறை இருக்கிறது, அதற்கு முந்தியும் ஒரு முறை இருக்கிறது. பாருங்கள், எல்லாரும் சந்தோஷம் அதை பருகுகிறார்கள். ஆனால் ராஜாவின் முகம், அதில் எழுதப்பட்ட வாசகத்தையும் அந்த கையையும் பார்த்தவுடனே ராஜாவின் முகம் வேறுபடுகிறது. இப்போ அது எழுதப்பட்ட வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய வேண்டும் என்று சொல்லி ராஜா என்ன செய்கிறான்? எல்லாரையும் கேட்கிறான். யாரால என்ன செய்ய முடியல? சொல்ல முடியல. இப்போ ராஜாவின் மனைவி ராஜாத்தி ராஜாவை சந்திக்க போகிறார். அப்போ ராஜா அப்படி இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்த உடனே அவள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 11ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்கு பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சரனும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தையருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்றான்? ராஜாவினுடைய மனைவி சொல்றான். அப்போ உடனே தானியேலை அழைத்து வர்றாங்க. அந்த தானியேலை அழைத்து வரும் பொழுது ராஜா சொல்ற காரியம் எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. 1037வது பக்கம் 13ஆம் வசனத்தில் இருக்கிறது. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறை பிடித்து வந்த யூத
ஒருவன் அல்லவா, ஒருவனாகிய தானியேல் அல்லவா. நல்ல கவனிங்க, ஒரு வித்தியாசத்தை எல்லாம் காட்டுறேன். ராஜாவின் மனைவி என்ன சொல்றா? ஞானம் அவனிடத்தில் இருக்கிறது, தேவனுடைய ஆவிய பரிசுத்த தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறது, வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம் அவனிடத்தில் இருக்கிறது. உங்க அப்பா அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசிகளுக்கும் கல்தேயருக்கும் குறிச்சர்களுக்கும் அதிபதியாக தலைவனாக வச்சான்னு சொல்லி ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து இந்த தானியேலை ராஜா முன்னால நிறுத்துறான். ஆனா இந்த ராஜா என்ன சொல்றான்? இவ இவ்வளவு பில்டப் பண்ணி கொடுத்த, அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மதிப்பை கொடுத்து இந்த ராஜாவினுடைய மனைவி முன்னாலே நிறுத்துகிறாள். ஆனா இந்த ராஜா முகம் வேறுபட்டு அந்த எழுததை பார்த்தவனே மூஞ்செல்லாம் சுருங்கி வேத்து விருவித்து என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டு இருக்கிறவன் அந்த சூழ்நிலை அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா. எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ மட்டம் தட்டி ராஜா அவனை கண்டுகொள்ளுகிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த தானியேல் தான் ஒரு பெரிய தாக்கத்தை அந்த தேசத்திலே உண்டாக்கினான். மட்டம் தட்டப்பட்ட மனைவி உயர்த்தி பேசி ராஜாவின் முன்னாலே கொண்டு நிறுத்துகிறாள். ஆனால் இவன் அதெல்லாம் விட்டுட்டு நீ சிறைப்பியாக வந்த தானியேல் அல்லவா. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களை யாராவது மட்டம் தட்டிருக்காங்களா? ஏளனமா பார்த்துருக்காங்களா? ஏளனமா பேசியிருக்காங்களா? 4 பேர் முன்னால உங்கள்கிட்ட எவ்வளவோ நல்ல காரியம் இருந்தும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைய சுட்டி காட்டி உங்களை தலைக்குனிய வச்சிருக்காங்கன்னா இன்றைக்கு உங்களை கொண்டுதான் யார் உங்களை மட்டம் தட்டினார்களோ, யார் உங்களை ஏளனமாய் பார்த்தார்களோ, யார் உங்களை ஒரு பொருட்டா எண்ணலையோ, அநேகருக்கு முன்பதாக உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவர்களுக்கு முன்பதாக உங்களை அவர்களுக்கே ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறவராக என் தேவன் இந்த 7 நாள் உபவாச ஜெபத்திலே கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல நல்ல கையை தட்டி, நான் வெட்கப்பட்ட இடத்திலே, தலை குனிந்த இடத்திலே, அவமானப்பட்ட இடத்திலே என்னை என் தேவன் என் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. தானியேல் தாக்கத்தை உண்டாக்கினான். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. இப்போ இந்த தானியேல் தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு மகனாக மாறுவதற்கு அவன் விதைத்த ஒன்றை உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. அவன் விதைத்தது என்ன? சிம்பிளா சொல்லட்டா, அவன் விதைத்தது ஜெபத்தை. என்னது? ஜெபத்தை. சொல்லுங்க. ஜெபத்தை அவன் விதைத்தான். அவனிடத்தில் இருந்த ஒன்று அதுதான். அவனிடத்தில் இருந்தது நிறைய இருந்தது. ஞானம் இருந்தது, கல்வியில நிபுணர், பல பாஷை பேச தெரிந்தவன், பல அறிவு படைத்தவன், திறமையானவன், தேறினவன். ஆனால் எல்லாம் என்றைக்கு பாபிலோனுக்கு வந்தார்களோ அது எல்லாம் மாற்றப்பட்டது. அப்படிதானே? அப்படி இல்லையா? 1 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களை எல்லாம் கொண்டு வந்தது பாருங்க. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 3ஆம் வசனம் கடைசியில் சொல்லுகிறது, சில வாலிபரை கொண்டு வர சொல்லிட்டார். வந்த பின்பு முதல் காரியம் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாசையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசாக்கு என்ன செய்தார்? கற்பித்தார். அப்படின்னா முதல்ல அவன்கிட்ட போறது என்னது? அவனுடைய பாஷை, அவனுடைய எழுத்து வடிவம். அதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது. நாங்க என்ன செய்வோம்? எங்க எழுத்துக்களை எங்க பாஷையும் நீ கற்றுக்கிடணும். அவன்கிட்ட என்ன இருந்தோ அது எடுக்கப்படுகிறது. அவன் பிறந்தது முதல் அவன் பேசின தாய்மொழி என்ன செய்யுது? நீக்கப்படுகிறது. அவனுடைய எழுத்துக்கள் மறக்கப்படுவதற்கு புதிய எழுத்தை, அவர்களுடைய எழுத்தை, அவர்களுடைய பாஷையை கற்றுக் கொடுக்க ராஜா கட்டளையிடுகிறார். அப்படின்னா பாஷை போச்சு,
எழுத்து போச்சு. அடுத்தது பாருங்க, அடுத்தது அவன் தேசத்துல என்னதை சாப்பிட்டுட்டு வந்தானோ அந்த உணவுக்கு கல்தா கொடுக்கப்படுது. உங்க தேசத்துல தின்ன சாப்பாடை நீ நினைச்சப்படாது, சாப்பிடப்படாது. இங்க என்ன நாங்க தருகிறோமோ அதைத்தான் நீ என்ன செய்யணும், சாப்பிடணும். தன்னுடைய சொந்த உணவு பழக்க வழக்கங்கள் அங்கே அவர்களிடத்திலிருந்து பறிக்கப்படுகிறது. சொல்றது நான் சொல்றது புரியுதா புரியலையாமா? புரியுதா? அவங்களுக்கு சொந்தமான பாஷை எழுத்து நீக்கிட்டு கல்தேயரின் பாஷையும் எழுத்தும் கற்பிக்கப்படுகிறது. அவங்க இதுவரைக்கும் சாப்பிட்டு வந்த உணவு பழக்க வழக்கங்கள் நீக்கப்பட்டு அவங்களுக்கு புதுசா ஒண்ண கொடுக்கப்படுகிறது. இப்படி எல்லாம் அவனுடைய காரியம் எல்லாம் உரியப்படுகிறது, களையப்படுகிறது, தடை விதிக்கப்படுகிறது. புதுசா ஒண்ண புகுத்துகிறார்கள். எல்லாத்துக்கும் சம்மதிச்சவன் தான் இந்த தானியேல். அல்லேலூயா. பாசைய மாத்தணுமா மாத்திக்க, எழுத்த மாத்தணுமா மாத்திக்க. ஆனா என்கிட்ட இருக்கிற ஒன்றை நான் விதைப்பேன் என்று சொல்லி அவன் விதைத்த ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெபம். அல்லேலூயா. ஜெபம். இந்த தானியேல் ஜெபத்தை ஒரு 4 அல்லது 5 காரியம் டைமுக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். அதை இன்னைக்கு நீங்களும் நான் விதைக்க போறீங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற நபராய் கர்த்தர் மாற்றுவார். அந்நிய தேசத்திலே தானியேலை தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு நபராக மாற்றினது உண்மையானா, உங்களை என்னையும் அந்நிய தேசத்தில் இல்லை, இருக்கிற இந்த பெங்களூர் பட்டணத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகிற நபராக மாற்றுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. உங்களை கொண்டு காஷ்மீர்ல கொண்டு வச்சு தாக்கத்தை ஏற்படுத்தல. இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தில் இந்த ஜூடா வொர்ஷிப் சென்டர்ல வச்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற நபராக மாற்ற என் தேவனால் கூடும். அல்லேலூயா. தானியேல் ஜெபம். இப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல போற காரியம் விட்டு விடாத ஜெபம். சொல்லுங்க. எல்லாத்தையும் விட சொன்னாங்கம்மா, எல்லாத்தையும் விட்டான், ஆனா ஜெபத்தை என்ன செய்யல, விடல. விட்டு விடாத ஜெபத்தை செய்கிறவனாய் தானியேல் காணப்பட்டான். விட்டு விடாத ஜெபம்னா என்னது? இடைவிடாமல். அது வேற. நம்ம வசதிப்பட்டா என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு ரொம்ப வேலை அப்படின்னா நம்ம உடனே என்ன செஞ்சிருவோம், ஆண்டவருக்கு நான் பட்ட வேலைலாம் பாடலாம் ஆண்டவருக்கு தெரியும், அவர் ஒன்றும் கோச்சிக்கிட மாட்டார், நாளைக்கு என்ன செஞ்சுக்கிடுவேன், ஜெபம் பண்ணிக்கிடுவேன். இன்னைக்கு அவ்வளோ வேலை, சர்ச்சில் அவ்வளோ வேலை. ஆமாம். அப்படின்னா நம்ம ஜெபத்தை என்ன செய்வோம், அன்னைக்கு விட்டுருதோம். அல்லது இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தில் ஜெபம் பண்ணுவோம், இனி விட்டுருவோம். 2027 வருஷத்துக்கு ஒருக்கா தானே பாஸ்டர் 7 நாள். 2027 7 நாள் இன்னும் ஒரு புதிய தலைப்புல வித்தியாசமா நம்ம பாஸ்டர் தலைப்பு தருவாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் வந்த உடனே, ஒரு பலவீனம் வந்த உடனே முடியல, பரவு பண்ணிக்கிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சோம்பலா இருக்கு, டயர்டா இருக்கு, அடுத்த வாரம் என்ன செய்வோம், போவோம். வருஷத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வரும்? வருஷத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வரும்? 50. அப்படியா? பெங்களூர்ல அப்படிதான் வருமோ? 52 தான் வரும். 54. உங்களுக்கு மட்டும் 364 கூடியிருதோ பெங்களூர்ல? 52 ஞாயிற்றுக்கிழமை வரும், சரியா? 54 இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இன்னைக்கு விட்டா இன்னும் 53 இருக்கு, 51 இருக்கு, போயிடலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதானே? இந்த தானியேலும் நம்மளை சிறையா கொண்டு வந்திருக்கிறாங்க. பாசையை எடுத்துக்கிட்டான், எழுத்த எடுத்துக்கிட்டான், நம்ம உணவு பழக்க வழக்கத்தை எடுத்து விட்டுற சொல்லிட்டான், இன்னும் என்னென்னலாமா விட சொன்னானோ விட்ட சொல்லிட்டான். ஜெபத்தை விட்டுட்டு போறது அப்படின்னு இருந்திருக்கலாம். இல்லை, அவன் தன்னிடத்தில் இருந்த ஜெபத்தை அவன் விதைத்தான். மீண்டும் சொல்றேன், உன் விதையை நீ விதைக்கும் பொழுது கர்த்தர் மழையை தருவார், நிலத்தின் ஆகாரத்தையும் தருவார்.
விதைக்கும் பொழுது தான் கர்த்தர் மழையை தருவார். விதைக்காதவங்களுக்கு மழையை தர மாட்டார். விதைக்காதவருக்கு மழையை தர மாட்டார். பஞ்ச காலத்துல யாராவது விதைப்பாங்களாமா? பஞ்ச காலம் மழையே கிடையாது, யாராவது விதைப்பாங்களா? ஈசாக்கு விதைச்சான். கர்த்தர் 100 மடங்கு பலனை தந்தாரா தரலையா? தந்தாரா தரலையா? அப்படின்னா என்னதை விதைக்கிறோமோ அதற்கு மழையும் அதனால வருகிற பலனையும் தருவா. இந்த தானியேல் விட்டு விடாத ஜெபத்தை விதைத்தான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை எது என்ன விட்டு போட்டும், எதுக்கு தடை விதிக்கட்டும், விதிச்சாலும் நான் இதை என்ன செய்ய மாட்டேன், விட்டு விட மாட்டேன். நம்ம எல்லாம் விட்டு விட்டு ஜெபம் பண்றோம். அதனால தான் கர்த்தர் நம்மளை தாக்கத்தை ஏற்படுத்துகிற மகனா மாற்றல. நம்முடைய காரியம் ஜெயமாய் அமையல. பிரச்சனை வந்தா உடனே என்ன செஞ்சிருவோம், ஜெபம் பண்ணிடுவோம். பிரச்சனை இல்லைன்னா என்னைக்கு வியாதி வருதோ அன்னைக்கு தான் அடுத்த ஆலயத்துக்கு வருவோம். ஆண்டவர் சுகம் தருவாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தான்னு சொல்லி வந்து ஒரு சாட்சியும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வியாதி வந்தா வர்றோம், ஒரு பிரச்சனை வந்தா வர்றோம், ஒரு நெருக்கடி வந்தா வருகிறோம். தானியேல் ஜெபத்தை விதைத்தான். எப்படி? விட்டு விடாமல் விதைத்தான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண போறோம். இப்போ தீர்மானம் பண்ணுறோம். அப்படியே கையை உயர்த்துங்க. நான் இனி ஜெபத்தை விட்டு விட மாட்டேன். இந்த 7 நாள் உபவாசம் தொடங்கி நான் ஜெபத்தை விட்டு விட மாட்டேன். இப்படி அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. இந்த கிருபையை கேளுங்க. இந்த கிருபையை தானியேலை போல நான் ஜெபத்தை விதைக்க போகிறேன். நான் அதை விட்டு விட மாட்டேன். எனக்கு கிருபை தாங்க. வாயை திறந்து கண்களை மூடி அப்படியே கேளுங்க. ஆண்டவரே, விட்டு விடாத ஒரு ஜெபத்தை எனக்கு தாங்கப்பா. நான் அப்பப்போ விட்டு விட்டுருதேன். ஜெபத்தை அப்பப்போ லீவ் போட்டுருதேன். ஜெபத்துக்கு அப்பப்போ நான் இடைவெளி விட்டுருதேன். இன்றையில இருந்து இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தில் விட்டு விடாத ஜெபத்தை செய்கிற கிருபை எனக்கு தாங்க. எனக்கு தாங்கப்பா. நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறு. விட்டு விடாத ஜெபம், விட்டு விடாத ஜெபம் எனக்கு தாங்க. யாரெல்லாம் கேட்டீங்களோ ஒரு ஜெபாவியை ஊற்ற போகிறார். நல்ல கையை தட்டி ஒரு தானியேலை போல விட்டு விடாத ஜெபம். எது என்ன விட்டு போனாலும் ஜெபத்தை விட்டு விட மாட்டேன். எது என்ன விட்டு போனாலும் ஜெபத்தை விட்டு விட மாட்டேன். அல்லேலூயா. எது போனாலும் ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த 7 நாள் உங்களுக்கு காலையிலையும் சாயங்காலம் ஜெபம் இருக்குன்னா இதை கண்டினியூ நீங்க பண்ணணும் வீட்டில் போய். அல்லேலூயா. விட்டு விடாத ஒரு ஜெபம். அல்லேலூயா. இரண்டாவது தானியேல் என்ன ஜெபத்தை விதைத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டிருந்து அறிந்த போதிலும் தான் வீட்டுக்குள்ளே போய் தான் மேலறையில் எருசலேமுக்கு பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே. அப்படின்னா நேற்று என்ன செய்தானோ, தன்னுடைய எருசலேம் தேசத்தில் என்ன செஞ்சானோ அதான் முன் செய்து வந்தபடியே அந்த ஜெபத்தை பண்ணினான். அப்படின்னா வழக்கமான ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். என்னது? முதல்ல இந்த ஒரு வரிசையில் இருக்கவே தான் சொல்றிய, நீங்க மட்டும் தான் இன்ஃப்ளூயன்சர் ஆக போறீங்களா? பின்னால் உள்ளவங்கலாம் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. முதல்ல என்ன ஜெபம்? விட்டு விடாத ஜெபம். விட்டு விட்டு ஜெபம் அல்ல, விட்டு விடாத ஜெபம். இரண்டாவது வழக்கமான ஜெபம். சொல்லுங்க, வழக்கம்னா என்னது? ரெகுலர். ரெகுலர். நேற்று எப்படி பண்ணினோமோ அது இன்றைக்கு. போன வாரம் என்ன பண்ணினோமோ அது இன்றைக்கு. வழக்கம். வழக்கம். வழக்கத்துக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஆமா, சில ஆட்கள் பல் வளர்க்கிறத பழக்கமா வச்சிருப்பாங்க. எப்படி? பல் வளர்க்கிறத பழக்கம். சில ஆட்கள் பல் வளர்க்கிறத வழக்கமா வச்சிருப்பாங்க. சொல்றது புரியுதா? சில ஆட்கள் பல் வளர்க்கிறத எப்படி வச்சிருப்பாங்க? பழக்கமா வச்சிருப்பாங்க. பழக்கம்னா ஹேபிட். சரியா? சில ஆட்கள் பல் வளர்க்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. அப்படின்னா பழக்கம்னா எப்போது நினைச்சுவாரு வழக்கம்.
வழக்கம்னா என்னது? டெய்லி டெய்லி. நான் உங்களுக்கு சொல்றேன், எது பழக்கமா இருக்கிறதோ அதை தொடர்ந்து செய்தால் அது வழக்கமாய் மாறும். எத்தனை பேர் சொல்றீங்க? இப்போ இந்த 7 நாள் உபவாச ஜெபம் மட்டும் நமக்கு போதாது. இது நம்மளை எல்லாம் பழக்குவிக்கிறது. இந்த 7 நாள் உபவாச ஜெபம் டெய்லி காலையில 6 மணிக்கா இங்க ஜெபம் உண்டு, 5 மணிக்கா ஆமா ஜெபம் உண்டு. எதுக்கு? வழக்கப்படுத்துவதற்கு. இந்த 7 நாளும் உங்களை பழக்கப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. இந்த பழக்கம் நமக்கு என்னதான் மாறணும்? வழக்கமாய் மாறணும். முன்பு செய்து வந்தபடியே இந்த 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் நீங்க சொல்லணும், இந்த 7 நாள் தான் உங்களுக்கு முன்பு. இந்த முன்பு செய்து வந்தபடியே காலையில் 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த பழக்கத்தை உங்களுக்கு 7 நாள் கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு காலையில் நான் பார்க்கல, யூடியூப்ல போட்டிருந்தாங்களே தெரியல, நடந்து ஜெபம் பண்ணுவீங்க தானே? ஆமாம், போன வருஷம் நானும் காலையிலே பார்ப்பேன். அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, பழக்கம் வழக்கமாய் மாறும். இந்த 7 நாளும் ஜபிக்கிற இந்த பழக்கத்தை நீங்கள் வழக்கமாய் வைத்திருக்க வேண்டும். தானியேல் வழக்கமாய் ஜபிக்கிறவனாய் இருந்தான். அதான் அந்த வசனம் வேர்டு போட்டிருக்குது, முன்பு போல. முன்பு செய்து வந்தபடி. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? வழக்கமா இருக்கணும். சொல்லுங்க எப்படி? வழக்கமா இருக்கணும். வழக்கமான ஜெபம் நம்ம விதைக்கணும் டெய்லி. வழக்கம். அப்ப ஜெபிக்கிறதையே ஒரு வழக்கமா நம்ம வச்சிருக்கணும். தானியேல் வச்சிருந்தான். அல்லேலூயா. அப்ப வழக்கமான ஜெபத்தை நம்ம விதைத்தால் கர்த்தர் நம்மை தாக்கத்தை ஏற்படுத்துகிற மகனாக மாற்றுவார். சிறையாக கொண்டு வந்தப்பட்ட தானியேல் நீ அல்லவா அப்படின்னு கேட்டவன பெரிய இடத்துல இந்த 5ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் அவனை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 29ஆம் வசனத்தில் ராஜா கட்டளை எடுக்கிறான், அவனை உயர்ந்த இடத்துல கொண்டு வைக்க, 3ஆம் அதிகாரியா இருப்பான் என்று அவனை குறித்து கட்டளை இடுகிறதை பார்க்கிறோம். ஜெபத்தை விதைத்தான். விட்டு விடாத ஜெபம், வழக்கமாக ஜபிக்கிற ஜபம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜபிக்கிற வழக்கம் இருக்குது? கை தூக்கி காட்டுங்க. சும்மா கை தூக்காதங்க. நான் ஜபிக்கிறத நான் ஒரு வழக்கமாக வச்சிருக்கேன். ஆமாம், என்ன மலையே இடிஞ்சு விழுந்தாலும் கூரையே இடிஞ்சு விழுந்தாலும் நான் ஜபிக்கிறத நிறுத்தாம ஜபிச்சுக்கிட்டு இருக்கேன், வழக்கமாக ஜபிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை தான் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், யார் தீர்மானம் எடுக்க போறீங்க? இந்த 7 நாள் உபவாச ஜெபத்துக்கு அப்புறம் இங்க என்னென்ன ஜெபங்கள் நடந்ததோ அத்தனை ஜெபத்தையும் நான் வழக்கமாய் செய்ய போறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. கையை வைத்துங்க. இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அந்த கிருபையை கர்த்தர் தர போகிறார். மனுஷன் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுவான், ஆனா மாம்சீகமோ ஒரு பலவீனம் உள்ளதுதான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறவர், ஜெப ஆவியை ஊற்றுகிறவர். இப்போ ஆசைப்படுறவங்க, நான் வழக்கமான ஜெபத்தை விதைக்க நான் முன் வருகிறேன், வழக்கமான ஜெபத்தை ஜெபிக்க நான் ஆசைப்படுறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. இப்போ வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை இப்போ உங்க மேல ஊற்ற போகிறார். கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே, வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. ஏதோ பேருக்கு அல்ல, விட்டு விட்டு அல்ல, நான் ஜெபிக்கிறதை ஒரு வழக்கமாய் வைக்க வேண்டும். அதற்கேற்ற ஜெப ஆவியை இப்பொழுது வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மேல என் தேவன் ஊற்றுவீராக. ஒரு ஜெப ஆவி இப்ப பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும் ஐயா. ஆசையா கையை உயர்த்தி வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் என்று கேட்கிற பிள்ளைகள் மேல ஜெப ஆவியை ஊற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல கையை தட்டி அந்த ஜெபாவியை, வழக்கமாக ஜெபிக்கிற ஜெபாவியை கர்த்தர் ஊற்றுகிறார். கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. அல்லேலூயா. முதல்ல என்ன ஜெபத்தை விதைக்கணும்? விட்டு விடாத ஜெபம். இரண்டாவது வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம். மூணாவது ஒரு ஜெபம் நம்ம ஜெபத்துல ஒரு திட்டமிட்ட ஜெபமாய் இருக்கணும். சொல்லுங்க, திட்டமிட்ட ஜெபமாய் இருக்கணும். திட்டமிடுறதுன்னா என்னது? பிளான் பண்ற ஒரு ஜெபமா இருக்கணும். இருக்குதா? கிறிஸ்துமஸுக்கு எத்தனை பேர் இப்பமே திட்டம் போட்டிருக்கிறீங்க? இத்தனை ரூபாய்க்கு ட்ரெஸ் என்ன செய்யணும், எடுக்கணும், அப்படி திட்டம் போட்டிருக்கீங்களா?
இல்லையா? சூப்பர், நல்லது. இன்னைக்கு திட்டம் போடணும். ட்ரெஸ் எடுக்க இல்லை, ஜபிக்க. அல்லேலூயா. திட்டமிட்ட ஜபம் உங்களை தாக்கத்தை ஏற்படுத்துகிறவராக மாற்றும். தானியேல் திட்டமிட்டு ஜபித்தான், ஒரு பிளான் பண்ணி ஜபித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஏதோ 7 நாள் உபவாச ஜபம் கூப்பிட்டாங்க வந்துட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த 7 நாள் உபவாச ஜபத்திற்கு எவ்வளவு திட்டம் போட்டிருப்பாங்க எங்க சபையில்? போட்டிருப்பாங்கல்ல. போடாமலாம் இதை நடத்த முடியாது. நம்முடைய ஜபமும் திட்டமிட்ட ஜபமாய் இருக்க வேண்டும். எப்படி? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்களா, பின்னால இருக்கவங்களும். பிரசங்கம் பண்றது பிடிக்கலையோ? நாளை பேரட்டுமா? மௌனம் சம்மதம். திட்டமிட்ட ஜபம் நம்ம பண்ணுகிற பிள்ளையாக இருக்கணும். தானியேல் என்ன திட்டம் போட்டான் நான் சொல்லட்டா? இந்த வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தானியேல் முதல்ல அவன் என்ன செய்கிறான் என்று சொன்ன போனால், தன் வீட்டுக்குள்ளே போய் ஜபிக்கிறதை திட்டம் பண்ணி வைத்திருந்தான். எங்க போய் ஜெபம் பண்ணா? வீட்டுக்குள்ள போய். இன்னைக்கு ஆலயத்தில் வந்தால் எல்லாருக்கும் ஜெபம் நல்லா வருது, அப்படிதானே? நிறைய பேர் சொல்றது, சர்ச்சுக்கு வந்தால் என்னால் ஜெபம் பண்ண முடியுது, வீட்டுக்கு போனால் முடியலை. முடியலை. ஆலயத்துக்குள்ள வந்தா ஜபிக்கிறதுக்கு வாஞ்சையா இருக்கிறது, ஜபிக்கிறேன். வீட்டுக்குள்ள போனா ஜெபம் பண்ண முடியல. அப்படி எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்க பார்க்கலாம். உண்மையே சொல்லுங்க. நான் இங்கேயும் ஜெபம் பண்ண மாட்டேன், வீட்லயும் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி இருக்கு. தானியேல் வீட்டுக்குள்ளே போய், இன்னைக்கு ஆலயத்தில் ஜபிக்கிறது நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆலயத்தில் ஜபிக்கணும். ஆலயத்தில் ஜபிக்கிற ஜபத்திற்கு பதில் உண்டு. அன்னாள் ஆலயத்தில் போய் ஜபித்தாள். யோனா மீனின் வயிற்றில் ஜபிக்கும் பொழுதும் அவன் ஜபம் ஆலயத்தில் வந்துதான் ஆண்டவரிடத்தில் போச்சுன்னு வசனம் சொல்லுது. ஜபம் ஆலயத்தில் வந்து ஜபிக்கணும், நல்லது. ஆனா வீட்டுக்குள்ளேயும் ஜபிக்க வேண்டும். அவன் திட்டத்தில் முதல் வீட்டுக்குள்ளே போய் ஜபிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆலயத்தில் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது, ஜபாவி நிரம்பி இருக்கிறது. நம்ம ஜபிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும், நல்லதுதான். ஆனா இதே ஜபத்தை வீட்டுக்குள்ளே போய் நாம ஜபிக்க வேண்டும். 7 நாள் உபவாச ஜபம் சூப்பரா இருக்கும். 8வது நாள் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஜபிக்கிற ஒரு அனுபவத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த திட்டம் நம்மகிட்ட இருக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் வீட்டுக்குள்ளே போய் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆலயத்தில் ஜபிக்கிறது மட்டுமல்ல, நான் வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுவேன். அவன் முதல் திட்டம் வீட்டுக்குள் போய். வீட்டுக்குள்ளேயும் அவன் எங்க போறான்? அந்த வசனம் சொல்லுகிறது எப்படி? மேல் அறையிலே. வீட்டுக்குள்ளேயும் எங்க? மேல் அறையிலே. அவன் திட்டத்தை பாருங்கம்மா. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு ஜபம், ஒரு இடத்துக்கு கிளம்புறோமா ஒரு சும்மா ஒரு ஜபம், அல்லது ஒரு காரியமா சும்மா ஒரு ஜபம். இல்ல, இவன் ஜபத்துல கூட ஒரு திட்டமிடுகிறான். வீட்டுக்குள்ளே போக வேண்டும், மேலறைக்கு போக வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, எத்தனை பேர் வீட்டில் நீங்க ஜபிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறீங்க? கை வைத்துங்கம்மா. சொல்றேன், எங்க வீட்டில் நான் ஜபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை திட்டம் வச்சிருக்கிறேன். வழக்கமா நான் ஜபிக்கிறது அந்த இடம் யாரும் 1 2 3 4 5. எத்தனை பேர் வீட்டில் சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கு, டைனிங் டேபிள் இருக்கு? கை தூக்குங்க. சரி, இப்போ விட்டுருதேன். எத்தனை பேர் வீட்டில் சமையலறை இருக்கு, சோறு பொங்குறதுக்கு? அதுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களாமா? அதுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கீல்ல? இந்த இடத்துல போய் தான் சமையல் பண்ணணும், இதில் தான் அடுப்பு, இதுக்கு மேலே தான் பானை என்ன செய்யணும் வைக்கணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம் அல்லவா? அழிந்து போகிற இந்த சரீரத்துக்கு ஆகாரத்தை உண்டாக்குவதற்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ ஜபிக்க ஒரு திட்டம் இன்னைக்கு வச்சே ஆகணும்.
ஒரு சில பேர் கை வைத்து நீங்க ஜெபிப்பதற்குன்னு ஒரு இடத்தை இன்னைக்கு நியமிக்கணும். நீங்க சொல்லலாம், எங்க வீட்டில் இருக்கிறதே ஒரு ரூம் தான், 4 ரூம் இருந்தா ஒரு பிரேயர் ஹால் அப்படின்னு நான் ஒரு ரூம்னு வச்சுக்கிடலாம். எங்க வீட்டில் இருக்கிறதே ஒரு ரூம் தான் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். எங்க வீட்டில் ஒரு ரூம் தான் இருக்கு, ஒரு ரூம் தான் இருக்கு. சரி பிரதர், நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். அந்த ஒரு ரூமில் ஏதாவது ஒரு மூலையை தெரிந்தெடுத்துக்கிடுங்க. ரொம்ப ஈஸிங்க. ஒரு மூலை. அந்த அருமையான ஐயா அருமையான தலையாட்டி அக்செப்ட் பண்ணிட்டீங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பா ஒரு தாக்குதலை ஏற்படுத்துகிற மகனாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு மூலை. வேதம் சொல்கிறது, யெப்தா தன்னுடைய காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான்னு வேதவசனம் இருக்குது. யெப்தா தன்னுடைய காரியங்களை எல்லாம் எங்க? மிஸ்பாவிலே. மிஸ்பா என்கிற ஒரு இடம், அந்த இடத்துல கர்த்தரிடத்தில் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யெப்தாவுக்கு மிஸ்பா ஒரு ஜெபிக்கிற இடம், தன்னுடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் சொல்லுகிற ஒரு இடம். இன்னைக்கு நீங்க ஒரு திட்டம் விடுறீங்க உங்க வீட்டில் ஒரு இடத்தை, அது மேலறையோ கீழறையோ, ஒரே அறை இருந்தா ஒரு முக்கு, அல்லேலூயா, ஒரு மூலையை தெரிந்தெடுங்க, திட்டமிடுங்கள். சும்மா பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு இனி வரக்கூடிய காலத்தை நம்ம ஓட்ட முடியாது. அல்லேலூயா. இதுவரைக்கும் ஓட்டி இருக்கலாம், கர்த்தர் கிருபையா தவணையை கொடுத்திருக்கலாம். இன்னைக்கு சொல்றேன், இந்த 7 நாள் உபவாசத்துக்கு அப்புறம் பெயரளவில் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வண்டி ஓடாது. வண்டி ஓடணும்னா ஜெபத்தை விதைக்கிற பிள்ளையாக இன்னைக்கு மாத்திக்கிடுங்க. அதனால தான் முதல் நாள் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். திட்டமிடுகிறான். என்ன திட்டம்? வீட்டுக்குள்ளே, மேலறைக்குள்ளே. அடுத்தது ஒரு திட்டம் எங்க? எருசலேமுக்கு நேராக. எங்க எருசலேமிலுடைய பாஷையை நீ மாத்தி போட்டா, எங்க எழுத்துக்களை நீ மாத்தி போட்டு வேற கத்து கொடுத்தா, எங்க தேசத்தில் உள்ள உணவை நீ மாத்தி போட்டா, ஆனா எங்க எருசலேம் எங்க இருக்கிறங்கிற திசையை நீ மாற்ற முடியாது என்று சொல்லி எருசலேமுக்கு நேராக. அல்லேலூயா. எருசலேம் நம்ம இந்தியாவில் இருந்து எருசலேம் எந்த பக்கம் இருக்கு தெரியுமா? தெரிஞ்சா நம்மளும் அந்த திசையை பார்த்து ஜெபம் பண்ணலாம், அப்படிதானே? இது எந்த திசை உங்களுக்கு? எனக்கு தெரியாது. இது எந்த திசை? இந்த சைடு உங்களுக்கு தெரியாதா? கிழக்குன்னு சொன்னது யாரு? இது கிழக்கா? சரி, நம்ம இந்தியாவில் இருந்து எருசலேம் எங்க இருக்குன்னா கிழக்க பார்த்தா இருக்கு. இப்போ நீங்கெல்லாம் எங்க பார்த்தா இருக்கிறீங்க? சொல்லுங்க. இதனையா கிழக்கு? இவங்கெல்லாம் கிழக்க பார்த்தா உட்கார்ந்துருக்காங்க. அதுதான் சொல்றேன். நீங்கெல்லாம் எங்க பார்த்தா இருக்கிறீங்க? பாருங்க, உங்க ஆலயம் எதை பார்த்தா இருக்குது? சொல்லுங்கம்மா. எருசலேமை பார்த்து தான் இருக்குது. அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எங்க சைடுல தமிழ்நாட்டில் எல்லா சர்ச்சும் கிழக்க பார்த்தா இருக்கும். அந்த காலத்தில் கட்டின சர்ச்சு இப்போ வசதி இல்லாமல் சின்ன இடத்துல எங்கெங்கெல்லாமோ பார்த்து இருக்கிறது. எல்லா பாரம்பரிய திருச்சபைகள், தென்னிந்திய திருச்சபை, சிஎஸ்ஐ சர்ச்சஸ் எல்லாம் பாருங்க, எல்லாம் எங்க பார்த்தா இருக்கும்? கிழக்க பார்த்தா இருக்கும். நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் அவங்க தொழுறத பார்த்துருப்பீங்க. எங்க பார்த்து தொழுவாங்க தெரியுமா? மெக்கா இருக்கிற திசையை பார்த்து தான் தொழுவாங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்? என்ன ஒரு அக்கா, நல்ல வேளை என்ன காப்பாற்றி விட்டிய. அவங்க அவங்களுக்கு புண்ணிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய மக்கா திசையை பார்த்து தான் என்ன செய்வாங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் லாட்ஜில் ஒரு மேலே ஆரோ மார்க் போட்டிருக்குமா. நான் வெளிநாட்டுக்கு போனது இல்லை, எனக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது, சரியா? ஆமாம், லாட்ஜில் ஆரோ மார்க் போட்டிருப்பாங்களாம் கல்ஃப் கண்ட்ரீஸில். அந்த ஆரோ மார்க் எதை குறிக்கும் என்றால் மக்கா இருக்கிற திசைக்கு போட்டிருப்பாங்களாம். அப்போது அந்த லாட்ஜில் தங்குறவங்க, ஹோட்டலில் தங்குறவங்க, அவங்க அந்த தொழுவதற்கு அவங்களுக்கு திசைலாம் இப்போ நான் அவங்ககிட்ட இப்படி கேட்டுட்டு இருந்த மாதிரி கேட்காண்டாம். ஓ, ஆரோ மார்க் இங்கே இருக்கா, அப்போ மக்கா இங்கே தான் இருக்குது, அதை பார்த்து அவங்க தொழுவாங்களாம்.
பாருங்க, இந்த எருசலேமை நோக்கி, எருசலேமுக்கு நேராக அவன் ஜெபிக்கிறான், திட்டமிட்டு ஜெபிக்கிறான். அவன் திட்டத்தில் முதல் காரியம் வீட்டுக்குள்ள போய், இரண்டாவது மேலறைக்குள்ள போய், மூணாவது எருசலேமுக்கு நேரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தினமும் 3 வேளை. அல்லேலூயா. நம்ம 3 வேளை தவறாம சாப்பிட்டுருவோம், அப்படிதானே? ஆமா, குழம்பு ருசியா இருந்தா, மீன் குழம்புலாம் வச்சா நான் 4 தடவை சாப்பிட்ருவேன். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே ஒருக்கா என்ன செஞ்சிருவேன், சாப்பிட்ருவேன். ருசியா இருந்தால் நம்முடைய சாப்பாட்டு வேலை 3க்கு என்ன செய்யுது? சில ஆளுக்கு 5 இருக்கலாம், யாருக்கு தெரியும்? தினமும் 3 வேளை அவனுடைய ஜெபம், திட்டமிட்ட ஜெபம். வீட்டுக்குள்ளே போய், மேலறைக்கு போய், எருசலேமுக்கு நேராக தினமும் 3 வேளை. இன்னும் சொல்ல போனா ஜன்னல்லாம் பலகணிகள் திறந்திருக்க. அதான் வழக்கம். இப்போ சட்டம் போடப்பட்டிருக்கிறது. யாராவது ஜோமன்னா அவங்கள சிங்க கபில போடுவோம், அவன் தேவனை வணங்கினா சிங்க கபில போடுவோம், சட்டம். ஆனாலும் இன்னைக்கு நம்மளாம் என்ன நினைச்சிருப்போம்? நான் ஜோம் பண்ண போது யாருக்கு என்ன செய்யக்கூடாது திருப்பிடான்னு சொல்லி ஜன்னல் என்ன செய்வோம், பூட்டிக்கிட்டு ஜோம் பண்ணுவோம். இவன் இல்லை, பலகணிகள் திறந்திருக்க. அவன் என்ன திட்டமாய் அவன் ஜெபம் பண்ணினானோ அந்த திட்டத்தில் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாதபடி அவன் திட்டமிட்டு ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். இன்னும் கடைசி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அவன் திட்டத்தில் பிரதான திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. ஜெபம்னா எப்படி பண்ணணும்? முழங்கால் படியிட்டு பண்றது திட்டம் பண்ணினான், பிளான் பண்ணி இருக்கிறான். முழங்கால் படியிட்டு அவன் ஜெபிக்கிறான். இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது? இந்த 7 நாள் உபவாச ஜெபத்துக்கு அப்புறம் நம்முடைய ஜெபத்தை தான் விதைக்க போகிறோம். கர்த்தர் அதற்கு மழையை தருவார், அதன் பலனாகிய ஆகாரத்தை தருவார். ஓ, உங்களை என்னையும் ஒரு இன்ஃப்ளூயன்சராக கர்த்தர் மாற்றுவதற்கு நம்மகிட்ட இருக்கிற ஜெபத்தை விதைக்க போறோம். தானியேலை போல எப்படி திட்டமிட்ட ஜெபம். இதுவரைக்கும் திட்டமிடாம இருந்தீங்கன்னா உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை ஒரு திட்டம் வகுத்து இன்னையிலிருந்து ஜெபம் பண்ண போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்துவது என்னதுதான்? ஜெபந்தான், ஜெபந்தான். ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததும் ஜெபந்தான். ஜெபிக்கு பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியம், அதற்கு எந்த அளவுக்கு திட்டமிடணும். எதுக்கெல்லாமா திட்டம் போடுறோம்? பிள்ளைகள் திருமணத்துக்கு திட்டம் போடுறோம், வீடு கட்ட திட்டம் போடுறோம், ஒரு வாகனத்தை வாங்க திட்டம் போடுறோம். இந்த ஜெபிக்கிறதற்கு ஒரு திட்டம் இன்னைக்கு நீங்களும் கண்டிப்பா போட்டே ஆகணும். அல்லேலூயா. தானியேல் எல்லாம் பிடுங்கினாலும், எல்லாம் விலக்கினாலும், எல்லாவற்றிற்கும் தடை பண்ணினாலும் அவன் திட்டமிட்டபடி ஜெபித்தான். அல்லேலூயா. ஆமா, இப்போ நானும் இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். நான் ஒரு திட்டமிட்டு ஜெபிக்க போகிறேன். நான் திட்டமிட்ட ஜெபத்தை பண்ண போறேன். இதோ பேருக்கு அல்ல, ஏதோ கடமைக்கு அல்ல, ஏதோ ஜெபிக்கணுமே என்கிற ஒரு காரணத்துக்காக அல்ல. நான் ஒரு திட்டமிட்டு ஜெபிக்க போகிறேன் இன்னையிலிருந்து அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இப்போ நீங்களும் கேட்க போறீங்க, ஆண்டவரே, தானியேலை போல அந்நிய தேசத்திலேயும் நான் ஒரு திட்டமிட்ட ஜெபத்தை ஜெபிக்கிற மகனாய் திட்டமிட்ட ஜெபத்தை இன்னையிலிருந்து விதைக்க போகிறேன். அதற்கேற்ற கிருபையை கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. கேட்கிற பிள்ளைகளுக்கு இன்னையிலிருந்து உங்க ஜெப ஜீவி ஒரு மாறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த 7 நாள் உபவாச ஜெபம் மட்டுமல்ல, வரக்கூடிய நாட்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிற பிள்ளையாய் மாற, ஓ, திட்டமிட்ட ஜெபத்தை செய்ய அர்ப்பணித்த பிள்ளைகள் மேல் ஒரு ஜெப ஆவி இப்பொழுது என் தேவன் ஊற்றுவீராக. ஹalleluya. ஆமா, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? திட்டமிட்டு. உங்களால என்ன முடியுமோ அது திட்டமிடுங்க. ஐயோ, மேல் வீட்டறையில் போய் தானே ஜெபம் பண்ணணுமே, எங்கள் வீட்டில் மாடி இல்லையேன்னு சொல்லிட்டு மாடி கட்ட திட்டம் போட்டுறாங்க. அல்லேலூயா. ஆமாம், இருக்கிறதுல திட்டம். அல்லேலூயா. இருக்கிறதுல ஒரு திட்டம். கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே போய் நம்ம ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கணும். அல்லேலூயா.
கடைசி அடுத்ததா ஒன்றை நான் சொல்லுகிறேன். எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 9 9 தானா? சரி, ஓகே. ஆமா, கரெக்டாக 9 ஆயிட்டு. ஒன்று மாத்திரம் சொல்றேன், சரியா? ஆமா, 6ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா அப்படின்னு ராஜா கேட்கிறா. அல்லேலூயா. ராஜா தானியேல சிங்கக்கபில போடுறதற்கு அவர் போட்ட சட்டத்தின் அடிப்படையில் அதை மாற்ற முடியாம சிங்கக்கபில தூக்கி போட்டாச்சு, அப்படிதானே? ஆமா, ராஜா எவ்வளவோ அவனை சிங்கக்கபிக்கு தப்புவிக்க ட்ரை பண்ணார். சாயங்காலம் வர, பொழுது அடையும் வர, சூரியன் அஸ்தமிக்கும் வரை அவர் எவ்வளவோ என்ன செய்து பார்த்தாரு, டைமை தள்ளி தள்ளி பார்த்தாரு. ஆனால் வழியே இல்லை. எல்லாம் எடுத்து கொடுக்குறான். ராஜா, நீ முத்திரையும் போட்டாச்சுன்னா அதை மாற்றக்கூடாது, அது அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லி உசுப்பு ஏற்றி கடைசியில் சிங்கக்கபிக்குள்ளே போடும் பொழுதும் ராஜா ஒன்றை சொல்லி விட்டாரு. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். இப்போ இந்த ஜெபம் எதை குறிக்கிறதுன்னா, அடையாளப்படுத்தப்பட்ட ஜெபம், ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஜெபம். ராஜா சொல்றார், எப்படி? நீ இடைவிடாமல் வழக்கமாய் விட்டுவிடாமல் திட்டம் பண்ணி விதைத்த அந்த ஜெபம் உன்னை தப்புவிக்கும் என்று சொல்றார். யார் சொல்றார்? ராஜா சொல்றார். தானியேலின் ஜெபம் அடையாளப்படுத்தப்பட்டது. சும்மா சொல்லியிருக்கலாமா, தானியேல் நீ போப்பா, சிங்கக்கபிக்குள்ளே போடாவுக்கு வேற வழி இல்லை எனக்கு, உன்னை உள்ளே போட்டாச்சு, உன் பாடு பார்த்துக்க, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், லெவல் பெஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியலப்பா, நீ போ, எப்படியாவது நீ தப்பிச்சிருவா அப்படின்னு சொல்லலை. ராஜா அதில் எந்த வார்த்தையை மென்ஷன் பண்றார்? நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்பிக்க வல்லவராய் இருப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அதிகாலையிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்திலே இந்த ராஜா திரும்ப சிங்கக்கபிகிட்ட வந்து அதே அடையாளத்தை சொல்லி கேட்கிறான். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அவன் ரால முடிச்சான், உள்ள இருந்து ரால ஆரம்பிச்சான் தானியேல். ராஜா எப்படிமா முடிச்சாரு? தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படிங்கும் போது உள்ள இருந்து சொல்றான், ராஜாவே நீ என்று வாழுக. அல்லேலூயா. அடையாளப்படுத்தப்பட்ட ஜெபம் இன்னைக்கிலிருந்து இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தில் நீங்க திட்டமிட்டு நீங்க வழக்கத்தின்படி முன்பு போல விட்டு விடாமல் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு அடையாள ஜெபமாய் அது இன்னைக்கு விதைக்கப்படணும். மற்றவர்கள் பார்த்து சொல்லணும், நீ ஜெபிக்கிற ஜெபம் உன் ஜெபம் என்று சொல்லி யார் அற்பமா எண்ணினார்களோ, யார் கேவலமா பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக உங்க ஜெபம் அடையாளப்படுத்தப்பட்ட ஜெபமா அது மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சிலர் சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ணி தான் இது இப்படி ஆயிட்டுன்னு சிலர் சொல்றாங்க, அப்படிதானே? எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு மகள் மாத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்கள பார்த்து சொன்னது, நீ அந்த தெய்வத்தை வணங்க போனதுனால தான் இந்த குடும்பத்தில் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அந்த சகோதரியை அடையாளப்படுத்தினாங்க. அல்லேலூயா. பின் நாட்களில் அந்த சகோதரியை வச்சு தான் அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு முறை அவர்களுடைய அந்த ஜெபம் அவர்கள் ஆண்டவரை தேடினதை அவங்க ஏளனமாய் அடையாளப்படுத்தினார்கள். அதே குடும்பம் அந்த ஒரு சகோதரியை வச்சு இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறது. அடையாளப்படுத்தப்பட்ட ஜெபம். அன்னைக்கு அப்படி சொன்ன அந்த குடும்பம் ஒன்ன வச்சுதான் நம்ம குடும்பம் இன்னைக்கு
தலை நிமிர்ந்திருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடையாளப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு இன்ஃப்ளூயன்சராக இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா.